வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மெந்தகாப் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம் தைப்பூசத்தை முன்னிட்டு இப்போது உற்சவ பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026. தைப்பூசம் இன்னும் 2 நாட்கள் தான். 1ஆம் தேதி தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் ஆலயத்துக்கு. ஆலயத்தில் சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. காலையில் 11 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், அதை தொட்டு 7:30 மணிக்கு பூஜை. பால் குடங்கள் காலையிலே வந்துட வேண்டும். தைப்பூச நாளுக்கு தயவு செஞ்சு காலையிலே வந்துடுங்க. நீங்கள் கோயில் சுப்பிரமணிய கோயிலில் கூட நீங்கள் பால் குடத்தை நீங்கள் எடுக்கலாம். ஆலயத்தை 3-9 முறையை சுற்றி அல்லது மாரியம்மன் கோயிலில் நீங்கள் பால் குடத்தை நீங்கள் எடுக்கலாம். அல்லது இன்னும் சிறப்பு காளியம்மன் ஆலயத்தில் நீங்கள் பால் குடத்தை எடுத்து அங்கேருந்து நடந்து மாரியம்மன் கோயில் அதுக்கு பிறகு தொடர்ந்து மெந்தகாப் நகரத்தை அடைந்து நேராக சுப்பிரமணிய கோயிலுக்கு வரலாம். இந்த வருடம் தைப்பூசத்துக்கு பால் குடங்கள் திரளாக எடுப்போம். அதே நேரத்தில் பால் குடங்களை எடுக்காவிட்டாலும் பால் குடத்தை எடுத்த அவர்களிடம் நாம் அவர்களோடு நடந்து வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஆலய நிர்வாகம் கேட்டுக்கொள்கின்றது. நீங்கள் வராவிட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் பால் குடம் எடுக்கின்ற அன்பர்களோடு நடந்து வந்தீர்கள் என்றால் அதே ஒரு பெரிய ஒரு சிறப்பு. காலையில் வந்துருங்க. சிறப்பாக அபிஷேகங்கள் நடைபெறும். அதுக்கு பிறகு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம், பூஜைகள், அன்னதானம் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. மற்றொரு விஷயம், உங்களோட நன்கொடைகள் மிகவும் மிகவும் அவசியம். அது 1 ரிங்கெட்டாக இருந்தாலும் செய்த 5 ரிங்கெட்டாக இருந்தாலும் சரி, 10 ரிங்கெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆலய உண்டியலில் நீங்கள் போடலாம். அல்லது ஆலய நிர்வாகத்திற்களிலும் நீங்கள் கொடுக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.